வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு துணிவில்லை, நாடாளுமன்றில் சீறிய நாமல். ආණ්ඩුවට රාජනායකයට එක පිළිගන්න හයියක් නැත්තම් ආත්ම ශක්තියක් නැත්තම් යුද්ධය අවසන් කරන්න කැපවෙච්ච රණවිරුවන්ව ජාතික දිනේදීවත් අගය කරන්න ආත්ම ශක්තියක් කොන්දක් නැත්තම් வாழ்வெட்டில் உயிரிழப்பு, மட்டக்களப்பில் சடலத்துடன் போராட்டம். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல். மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி இறக்கிய ஆணாசிரியர் மீது விசாரணை ஆரம்பம். கருப்பு கொடி போராட்டக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கோரும் சுதந்திர கட்சி. இலங்கையின் முதல் கேபிள் கார் அரசு வெளியிட்ட முக்கிய தகவல். ஜேவிபியின் இந்திய பயணம் ஏற்படுத்தியுள்ள எதிர்பார்ப்பு. நாடு முழுவதும் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது புதிய திட்டம். அரசியல் அனாதையாக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலவின் திடீர் முடிவு. பாதாள உலகத்தை நிலைகுலையச் செய்த ரொஹான் ஒலுகல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மின் கட்டணம் குறைக்கப்படுமா? அமைச்சரின் விளக்கம். இலங்கையின் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயரத்ன பதவியேற்பு. மைத்திரிபாலவுடைய அரசாங்கம் அதற்கு எதிராக முடிவெடுக்கவில்லை. கோட்டாபேவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. உங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோகிகளோடு சேர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக போர் வீரர்கள் ஈட்டிய வெற்றியை பற்றி சுதந்திர தினத்தில் பேசுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு துணிவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல நாடுகள் தங்களது சுதந்திர தினத்தில் தங்கள் படைப்பிரிவுகள் மற்றும் ராணுவ அலகுகளின் வெற்றிகளை பெருமையுடன் பேசுவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் போது வெற்றி பெற்றவர்களை கூட அந்த நாடுகள் நினைவு கூர்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து பேசினார். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போர் வீரர்கள் ஈட்டிய வெற்றிகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், திருகோணமலையில் போலீசாருடன் ஏற்பட்ட விவகாரத்தில் தேரர்கள் சிறைக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனால் மறுபக்கம் சுதந்திர தினத்தன்று வடக்கில் போராட்டம் நடக்கிறது. அதற்கு போலீசார் பாதுகாப்பு கொடுக்கின்றனர். மேலும் விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் வெற்றியை பற்றி பேசுவது இனவாதம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது அவ்வாறில்லை. நாம் தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரியவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வந்தார்மூலை பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈரளக்குளம் சமுளையடி பொத்தானே எனும் இடத்தில் கடந்த 16ஆம் தேதி இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினத்தன்று குறித்த நபர் அவரது வயலில் இருந்தபோது குழுவாக சென்ற நபர்கள் சிலர் அவரை கூரிய ஆயுதங்களால் தாக்கியும் வெட்டியும் அடித்தும் உள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு 20 நாட்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் சடலத்தை சுமந்தவாறு அவரது உறவினர்கள் மரணித்தவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்து வந்தாறுமூலை அம்பலத்தடி சந்தியில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த பின்னர் வந்தாறுமூலை பொது மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான தேசிய அளவிலான கலந்துரையாடலை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பித்து அதில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என பல அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவிக்கையில், அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்த போதிலும் புதிய அரசியலமைப்பு குறித்து விவாதங்களை வேண்டுமென்றே தவிர்த்து வருகிறது. ஜேவிபி அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து தனது உண்மையான நிலைப்பாட்டை எப்போதுமே மறைத்தே வந்துள்ளதென குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்சடி சில்வா தெரிவிக்கையில், பெரும்பான்மைவாத அரசியல் அமைப்பில் சிறுபான்மையினரின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கத்தின் பங்களிப்பு அவசியம். கடந்த தேர்தல்களில் வாக்குறுதி அளித்த போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தற்போது இதில் ஆர்வம் காட்டவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கையில், வருங்கால சந்ததியினரின் நலனுக்காக ஒரு நிலையான அரசியலமைப்பு அவசியம். அதற்கு அரசாங்கத்தின் ஈடுபாடு மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பு தொடர்பில் உதய கம்மன்பில தெரிவிக்கையில், ஒற்றை அரசியல் கட்சியின் நலனுக்காக உருவாக்கப்படும் அரசியலமைப்பு ஒருபோதும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சந்திரிகா, ரணில் மற்றும் கோட்டபாய ஆகியோரின் காலங்களில் தயாரிக்கப்பட்ட வரைவுகள் தோல்வி அடைந்ததற்கு இதுவே காரணம். அரசாங்கத்தின் சித்தாந்தம் முழு நாட்டினதும் சித்தாந்தமாக இருக்க முடியாதெனவும் உதயன் கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார்.
யாழ் வலயத்திற்குட்பட்ட கொக்குவில் இந்து கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் பயிற்சி பெறும் மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி இறக்கியமை தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வலய கல்வி அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மாலை நேரங்களில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடும் குறித்த மாணவியை குறித்த உடற்பயிற்சி ஆசிரியர் தொடர்ச்சியாக தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வீடு வரை அழைத்து சென்று விட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு வலய கல்வி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் 2012ஆம் ஆண்டு மரிச்சுக்கட்டி, பாலக்குழி, கரடிக்குழி, முள்ளிக்குளம், கொண்டச்சிலே சில பகுதிகள் இவ்வாறு அலக்கட்டு போன்ற பகுதிகளை கெசட் பண்ணியிருந்தார். இதற்கு எதிராக அன்று நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அதற்கு எதிராக தொடர்ந்தேச்சியாக போராடி கொண்டு எதிர்த்து கொண்டு அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நியாயபூர்வமாக நாங்கள் செய்த பொழுது இந்த நாட்டில் இருந்த மதவாதம், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார் ஒரு சிலர், மன்னாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் மன்னாருக்குள்ளே வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து என்னை ஒரு காடை அளிக்கின்ற ஒருவராக காட்டுகின்ற ஒரு மோசமான ஒரு செயலை செய்தார். எந்த ஊடகத்தை எடுத்தாலும் எனக்கு எதிராக, அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய அநியாயமாக அன்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதை, மன்னார் புத்தளம் பாதையை மூடுமாறு இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சில சிங்கள அதாவது மக்கள், அவர்களுக்கும் அந்த பாதைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் போய் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார். அவ்வாறு வழக்கு போடுகின்ற பொழுது நானும் அதிலே 4வது குற்றவாளியாக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அன்று இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ச, அதே போல் அன்று நான் பொறுப்பாக இருந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் என்னுடைய பேரும் இருந்தது. நாங்கள் அந்த வழக்கை முகம் கொடுத்தோம். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், அன்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். அந்த வழக்கு போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இருந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோ அவர்கள் சொன்னார்கள், இல்லை அந்த பாதை நிரந்தரமான பாதை, அந்த பாதையால் மக்கள் போக இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். RDA அதே நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அதன் பிறகு வந்த ஜனாதிபதியாக வந்தவர் மைத்ரிபால சிறிசேன அதே நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் அந்த வழக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்திலே வழக்குகள் செல்கின்ற பொழுது பல வருடங்களாக செல்வது வழமை. மைத்ரிபால சிறிசேனுடைய காலத்திலும் அவ்வாறு RDAயும் இருந்தது, மக்களுடைய பக்கமே இருந்தார்கள். அதே போல வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே, ஏஜி டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே. ஆனால் மைத்ரிபாலுக்கு பிறகு கோட்டாபே வந்தார். அவருடைய காலத்திலும் தான் அந்த பாதை இழுத்து மூடப்பட்டது. அதன் பிறகு மூடப்பட்டதனால் அந்த பாதை போக முடியாமல் இருந்ததனால், வழக்கு போய் கொண்டிருந்ததனால் அந்த பாதை மூடப்பட்டிருந்தது. அதுவரையும் இந்த பாதையினால் மக்கள் போய் கொண்டிருந்தார்கள். வாகனங்கள் போனது, நாங்கள் போனோம். மக்கள் 100 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில வருகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் குறைவு. மன்னாரிலே இருந்து வருகின்ற பொழுது புத்தளத்துக்கு வருகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் குறைவு. நான் கேட்கிறேன், சிங்கள பிரதேசங்களிலே, நான் இனவாதமாக இதை சொல்லவில்லை, இது ஹம்பாந்தோட்டையில் இருந்தால் அல்லது கொழும்பில் இருந்தால், கம்பகாவில் இருந்தால் இவ்வாறான ஒரு அநியாயத்தை ஒரு அரசாங்கம் செய்யுமா என்று நான் கேட்கிறேன். மைத்ரிபாலுடைய அரசாங்கம் அதற்கு எதிராக முடிவெடுக்கவில்லை. கோட்டாபேவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. உங்களுடைய இந்த NBP அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோகிகளோடு சேர்ந்து, அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம், எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லி இருப்பது யார் என்று சொன்னால், இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள், இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர், அந்த அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த அரசாங்கத்துடைய வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தான் நீதிமன்றத்திலே போய் அந்த பாதையை, அந்த வழக்கை நியாயப்படுத்தி அந்த வழக்கில் இருந்து தீர்ப்பு ஏதும் வழங்கவில்லை, மூடுமாறு தீர்ப்பு வரவில்லை. நாங்கள் திறந்த பாதைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் அந்த வழக்காளிகளோடு சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நியாயமான வேலை அல்ல. ஜனாதிபதி இங்கே அழகாக பேசுகிறார். வடமாகாணத்திலே கரிநாள் என்று வடமாகாணத்திலே மக்கள் திரளுகிறார்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக. கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் எதிராக திரளுகிறார்கள். இந்த நாட்டிலே நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம். ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நல்லெண்ணம் கொண்டோம். அது மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு முட்டு தூக்குகின்ற, உங்களுக்கு நீங்கள் எதைத்தான் செய்தாலும் நியாயம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் எமது சமுதாயத்தில் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் செய்கின்ற நல்லதை நல்லதாக சொல்லுகிறோம், பாராட்டுகிறோம். இந்த ஒரு வருஷமாக இந்த சபையிலே நீங்கள் செய்த எந்த நல்ல விஷயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவில்லை. ஆனால் புத்தளம் மன்னார் பாதையை மூடுவீர்களாக இருந்தால், அந்த புத்தளம் பாதை மன்னார் பாதை ஜனாதிபதி அனுர குமார திசா
திசாநாயக்க அவர்கள் மன்னாரிலே வந்து சொன்னார், நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த மன்னார் புத்தளம் பாதையை திறந்து தருவேன் என்று சொன்னார். மன்னாரிலே வின் பவர் வேணாம் என்று மக்கள் அன்று போராடிய பொழுது, ரோட்டிலே நின்ற பொழுது எங்களை ஜனாதிபதி செயலகத்தில் அழைத்து பேசினார். நாங்கள் போனோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்த பொழுது அவர் சொன்னார், வின் பவர் இதை மட்டும் செய்ய விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு மன்னாரை அபிவிருத்தி செய்தருகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் கேட்ட ஒரே ஒரு ஃபாதர்மார், அதே போல மதகுரு, முஸ்லிம் மதகுருமார், அதே போல அரசியல்வாதிகள், நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டோம். இதன் பிறகு பின்பவரை மன்னாருக்கு கொண்டு வர வேண்டாம் என்று நீங்கள் சொல்கின்ற உறுதிமொழியை உறுதிப்படுத்துங்கள், அதோடு மன்னார் புத்தளம் பாதையை திறந்து தாருங்கள் என்று கேட்டோம். இது முஸ்லிம்களுக்கான பாதை அல்ல, அல்லது தமிழர்களுக்கான பாதை அல்ல, இது நாட்டுக்கான பாதை. 100 கிலோமீட்டர் குறைவாக வருகின்ற பொழுது சிந்தித்து பாருங்கள், யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவது எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம் என்று சிந்தியுங்கள். 100 கிலோமீட்டர் குறைகின்ற பொழுது இந்த நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பிரதேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பிரதேசம் முன்னேறும். அதே போல 100 கிலோமீட்டர் கூடுதலாக செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சுற்றாடல் மாசடையும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். எனவே தயவு செய்து விலங்குகளை பாதுகாக்கிறோம் என்று மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடாது. இதை அவசரமாக பரிசரைக்கு பொறுப்பான அமைச்சர், பாதைக்கு பொறுப்பான அமைச்சர், எங்களையும் அந்த பகுதியில் இருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்கள், புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேசைக்கு அலையுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாமல் மக்களோடு தேர்தல் காலத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்பொழுது நேர்மாறாக பேசுகிறீர்கள். யூடியூப் போல போய் பாருங்கள், அதை அவ்வாறு சொன்னவர்கள் இப்போது சொல்லுகிறீர்கள். அதே போலதான் மன்னார் பாதையை திறந்து, புத்தளம் பாதையை திறந்து தருவோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதை நீதிமன்றத்திலே போய் அந்த 15 வருஷத்துக்கு முன்னர் போடப்பட்ட வழக்கின் அந்த எதிரிகளோடு, சதிகாரர்களோடு, அதாவது டயஸ்போராவுடைய ஏஜென்ட்களோடு சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற 2 நிறுவனங்கள் போய் அந்த வழக்கின் ஊடாக மன்னார் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடியீர்களாக இருந்தால் அந்த துரோகம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும். நாடு தனியாக தாருங்கள் என்று போராடிய வரலாறு இருக்கிறது. சயனட் வில்லைகளை இளைஞர்கள் கட்டிக்கொண்டு போராடிய வரலாறு இருக்கிறது. நாங்கள் நாட்டை பிரியுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது வேறு எதையும் பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கு போவதற்கு பாதையை தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்களுக்கு இருந்த பாதை 100 வருஷம் பழமையான பாதை. அந்த 100 வருஷம் பழமையான பாதையை இழுத்து மூடுவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்குமாக இருந்தால் எங்களோடு கலத்தீர்களா, எங்களை அழைத்தீர்களா, எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களிடம் நாங்கள் எவ்வாறு இதற்கு பதில் சொல்லுவது? எனவே தயவு செய்து முனீர் முலவர் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் வேறு தமிழ் தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ற ஒரு மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தாங்கள் முஸ்லிம் சமூகத்தை பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள், முஸ்லிம் தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள். வடக்கிலே வாழ்கின்ற தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பாதை. இதை தயவு செய்து மூட எடுத்த முடிவை நீங்கள் மாற்றுங்கள். அண்மையிலே ஜனாதிபதிகள் புத்தளத்துக்கு சென்ற பொழுது அந்த மன்னார் புத்தளம் பாதையிலே ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டுவதற்கு 600 மில்லியன் தருவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை உடனடியாக நிறுத்துங்கள். அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் நிரந்தரமாக மன்னார் புத்தளம் பாதை இழுத்து மூடப்படும் என்ற வரலாறு இந்த NPP அரசாங்கம் செய்தது என்ற தவறான முடிவு. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கும் அரசமைப்புக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சுதந்திர தின அணிவகுப்பின் போது ராணுவ படை பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார். பாரிய உயிர் தியாகத்தால் ஈட்டப்பட்ட யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறுமைப்படுத்துகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படும். ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டிட்பா சூறாவளி பற்றி மட்டுமே ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகிறார். யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதென்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவையை நிறைவேற்றுகிறாரோ என சந்தேகம் எமக்கு எழுகிறது. இனங்களுக்கிடையேயான ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும் விடயங்களை முன்வைக்க வேண்டாம் என புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் கோரிக்கை விடுக்கிறேன். இந்த அரசு யாருடையதோ அது தனிப்பட்ட தேவைக்காக செயற்படுகிறது என துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அம்புலுவாவ கேபிள் கார் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்க்கமான எந்த முடிவையும் எடுக்கவில்லை. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அனுமதி வழங்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டபெந்தி தெரிவித்துள்ளார். அம்புலுவாவ கேபிள் கார் திட்டம் தொடர்பில் பல முறைப்பாடுகள் வந்ததால் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்புலுவாவ பகுதிக்கான ஆய்வு சுற்றுப்பயணத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன இந்த திட்டம் அப்பகுதிக்கு எந்த சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தாதென்று மாற்றப்பட்ட கருத்தையும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்திய குடியரசு தின நிகழ்வுக்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் ஒடிசா மாநிலத்திற்கு சென்று வந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஜேவிபியின் ஒரு இந்திய விஜயம் பல அரசியல் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் நேற்று காலை புதுடில்லி நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இந்த விஜயத்தில் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கான விஜயங்களும் அடங்கும் எனவும் மேலும் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படவும் உள்ளன. இந்தியாவின் விவசாய தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பான மையங்களை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விஜயத்திற்காக ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடன் நிறுவனங்களுக்கிடையேயான ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி ஜனக அதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன், கிட்னன் செல்வராஜ், ஜேவிபியின் ஊடக பிரிவு உறுப்பினர் கேமதிலக கமகே மற்றும் ஜேவிபியின் சர்வதேச குழு உறுப்பினர் சட்டத்தரணி கல்பனா மதுபாசினி ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர். நாட்டின் டிஜிட்டல் நிர்வாக இயக்கத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கௌபே டிஜிட்டல் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறைமை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை நாடு தழுவிய ரீதியிலான அறிமுகமானது கடந்த பிப்ரவரி 3 நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வாகன சாரதிகள் எந்த இடத்திலிருந்தும் மின்னணு முறையில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தவும் தாமதமின்றி தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை மீட்டெடுக்கவும் அனுமதிக்கிறது. இந்த தளம் ஏற்கனவே 86,000க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை செயற்படுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ரூபாய் 115 மில்லியனுக்கும் அதிகமான டிஜிட்டல் வசூல்கள் ஈட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார். இதனை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கூறுகையில், தற்போது நான் எந்த ஒரு கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை, அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவும் இல்லை. எவரேனும் நாட்டிற்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார். அரகலேயவின் பின்னர் அரசியல் ரீதியில் மைத்திரி அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார். அதேவேளை கடந்த பொதுத் தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை என்பதும் அரசியல் பரப்புகளில் பேசுபொருளாகியிருந்தது. இலங்கையில் சினிமா பாணியில் பாதாள உலக குழுவினருக்கு அதிர்ச்சி கொடுத்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீர் சுகவீனம் காரணமாக அவர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு மருத்துவர்கள் குழுவால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தில் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பதுங்கியிருந்த பல பாதாள உலக குழு தலைவர்கள் ரொஹான் ஒலுகல தலைமையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மின் அலகு ஒன்றிற்கான சராசரி உற்பத்தி செலவு ஏற்கனவே 37 ரூபாவிலிருந்து 29 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதென சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில், மின் அலகு ஒன்றின் உற்பத்தி செலவை குறைக்காமல் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது. தற்போது அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலையே காணப்படுகிறது. நாம் நாட்டினை பொறுப்பேற்கும் போது மின் அலகு ஒன்றின் கொள்வனவு அல்லது உற்பத்தி செலவு 37 ரூபாயாக இருந்தது. தற்போது அதனை 29 ரூபாவாக, அதாவது 22% எம்மால் குறைக்க முடிந்துள்ளது. எமது இலக்கு அந்த பெறுமதியை 25 ரூபாவாக குறைப்பதாகும். அதனை செய்து வாக்குறுதி அளித்தவாறு 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார்.